அப்படியே சாயங்காலம் 4-4:30 மணிக்கா நானும் மிருத்யுஞ்சயனும் வீட்டு படியில் உட்காந்து ரோட்டில் போகிற வரவங்கலாம் ஜம்முன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம். அப்புறம் அவன் அப்படியே ஒய்ஃப் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நான் பதனி குடிக்கலான்னு கிளம்பிட்டு நான் கரெக்டாக போகியிருந்தா அண்ணன் அப்படியே அருவாலை விசுக்குன்னு தீட்டிட்டு இருந்தாங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த பனைமரம் ஏறி பயணி இறக்குறதெல்லாம் ரொம்ப ரிஸ்கான டஃப்பான ஜாப். ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பனைமரத்துலேருந்து கல் தான் வரும். மேலே கலசம் கட்டி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ள ஆல்ரெடி சுண்ணாம்பு தடவி வச்சிருப்பாங்க. அந்த கல் சுண்ணாம்புல பட்டவனே பயணியாக மாறிடும். இப்படி தான் பனைமரத்துலேருந்து நமக்கு பயணி கிடைக்குது. அண்ணன் இடுப்பில் ஒரு குடத்தை கட்டி கொண்டு போயிருக்காங்க பாருங்க. அதுல எல்லா கலசத்திலையும் உற்பத்தி ஆயிருக்கிற பயணி எல்லாம் கலெக்ட் பண்ணிப்பாங்க. அப்புறம் கையோட ஒரு பிரஷும் சுண்ணாம்பும் கொண்டு போயிருப்பாங்க. அதை திருப்பி அந்த கலசத்துக்குள்ள தேய்ச்சிருவாங்க. அதை தேய்க்காம விட்டுட்டோம்னா பயணிக்கு பதிலாக கல்லு கிடைச்சிடும். நமக்கு ஓரளவுக்கு கல்லுனா என்ன பதினா என்னன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நல்லா மணக்க ஒரு 1 லிட்டர் பயணியை குடிச்சிட்டு வந்தாச்சு நண்பர்களே வீட்டுக்கு. அப்படியே வீட்டு வாசல்ல செருப்பை கழட்டி விட்டு உள்ள வந்தேன். வைஃப் மும்முரமா தச்சுக்கிட்டு இருந்தாங்க பிளவுஸ். வீட்டுக்கு வந்த கையோட மிருத்யுஞ்சயனுக்கான சாப்பாடையும் ப்ரிப்பேர் பண்ணி அவனுக்கும் அப்படியே ஊட்டவே பக்கத்துலேயே உட்காந்து வைஃபும் டோஸ்டட் பிரெட்டை சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டா 1 மணி நேரத்தில் டெலிவரி பண்ணணும். ரைட் நண்பர்களே, அடுத்த 1 மணி நேரத்துக்கு இந்த பையலை நான் தான் பார்த்துக்கணும். வைஃப் தைக்கணும்ல, அதனால ஒரு பொறுப்பான அப்பாவா காணொலியை நிறைவு பண்ணிக்கிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் நண்பர்களே.